ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றின நூல்களில் சில குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம். சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள். இதோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 3லேருந்து கிபி 6 வரையான காலகட்டத்தில் தான் இந்த நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களை 3 வகையாக பிரிக்கலாம். அறம் சம்மந்தப்பட்ட நூல்கள், அகம், புறம், இதே மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் அறம் சம்மந்தப்பட்ட நூல்கள் மொத்தம் 11 இருக்குது. அகம் சம்மந்தப்பட்ட நூல்கள் 6, புறம் வந்து ஒன்று தான், அது களவழி 40. இப்போது இந்த அறம் சம்மந்தப்பட்ட நூல்கள் பற்றின சில முக்கியமான குறிப்புகள் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஃபஸ்ட்டு நாலடியார் பற்றி பார்க்கலாம். இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். இந்த நாலடியாரை தொகுத்தது யாருன்னு பார்த்தா பதுமனார். முப்பாலாக பிரித்தவர் தருமர். 3 பிரிவாக பிரிக்கலாம், அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு. இந்த நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம் இருக்குது, 12 இயல் இருக்குது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு பார்த்தா அது நாலடியார் மட்டும்தான். இந்த நூலில் வந்து முத்தரையரை பற்றி சில குறிப்புகள் காணப்படுது. போப் நாலடியாரை மொழிபெயர்த்துள்ளார். அதில் உள்ள சில முக்கியமான அடிகள் பற்றி பார்க்கும்போது, கல்வி அழகே அழகு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அதே மாதிரி இந்த நாலடியார வேறு சில பெயர்கள் வந்து நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம், இதெல்லாம் நாலடியாரோட வேறு பெயர்கள். அடுத்து பழமொழி 400. நாலடியார்லேயும் 400 பாடல்கள் இருக்குது. அதுபோல் பழமொழி 400லேயும் 400 வெண்பாக்கள் இருக்குது. இதோட ஆசிரியர் வந்து மூன்றுரை அரையனார். அவருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. எதனால் பழமொழி 400? அதாவது பழமொழிங்கிறது வந்து ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து இருக்குது. அதனால் இந்த நூலோட பேரை என்ன வச்சுட்டாங்க, பழமொழி 400ன்னு சொல்கிறாங்க. திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தா பழமொழி 400. அடுத்து 3 மருந்து, மும்மருந்து அப்படிங்கிறாங்க. மருந்து சம்பந்தப்பட்ட நூல்கள் மொத்தம் 3 இருக்குது. அந்த 3 பற்றி பார்க்கும்போது திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, இது 3மே மருந்து குறிப்புகள் உள்ள ஒரு நூல். ஃபஸ்ட்டு திரிக்கடுகம். திரிக்கடுகம் அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 சேர்ந்தது தான் திரிக்கடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆசிரியர் நல்லாதனார். 100 வெண்பாக்கள் இருக்குது. ஒவ்வொரு செய்யுளுமே 3 கருத்துக்கள். உள்ளத்து நோயை தீர்ப்பது, உடல் சம்பந்தப்பட்ட நோயை தீர்ப்பது இந்த திரிகடுகம். அதுமாதிரி உள்ளத்தில் எழக்கூடிய நோயை தீர்ப்பது, அதனால் இது வந்து திரிகடுகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா அதோட ஆசிரியர் பெயர் காரியாசன். அந்த சிறு பஞ்சம்னா 5, மூலம்னா வேர்னு சொல்லுவாங்க. அந்த 5 வேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இது ரெண்டுமே அந்த சிறு பஞ்சம் மூலம்னா 5 வேர்கள் கலந்த மருந்து. அதுபோல் ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்குது. ஆசிரியர் காரியாசன், சமண சமயம். இந்த சிறுபஞ்சத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 102 வெண்பா. அடுத்து ஏலாதி. ஏலாதி பற்றி பார்க்கும்போது மொத்தம் 6 மூலிகைகள் இருக்குது. ஏலம், இலவங்கம், லவங்கம், சிறுநாவற்பூ அல்லது நாகேஸ்வரம் அப்படிம்பாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி. பாடல்களோட எண்ணிக்கை 80 வெண்பா. ஆசிரியர் கனிமேதாவியர், 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. 6 மூலிகைகள் கலந்த மருந்து வந்து ஏலாதி. அதுமாரி ஒவ்வொரு பாடல்லையும் 6 கருத்துக்கள் இருக்குது. அடுத்து நாற்பது. 40 ஃபஸ்ட்டு இன்னா 40, இனியவை 40 எதில் வரும், அறம் சம்மந்தப்பட்ட நூல்களில் வருது. ஃபஸ்ட்டு இன்னா 40. ஆசிரியர் வந்து கபிலர். 40 வெண்பாக்கள் இருக்குது. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். இதை செஞ்சால் துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் இந்த இன்னா 40. அதுக்கடுத்து இனியவை 40. இனியவை 40 வந்து ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். 40 வெண்பாக்கள் இருக்குது. வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் பட்டியலிடுது. அடுத்து
மணிமொழி கோவை. இதில் 3 நூல்கள் மொத்தம் இருக்குது. இது லாஸ்ட்டு குரூப் 4 கொஸ்டின், இந்த இயர் குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருப்பான். மணிமொழி கோவை அப்படின்னா எந்த 3 நூல்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மணிங்கிறது நான் மணிக்கடிகை, மொழிங்கிறது முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்னா ஆசார கோவை. நான் மணிக்கடிகை 4 மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் மணிகலன். ஓகேவா? அதுக்கடுத்து ஒவ்வொரு செய்யுளுமே 4 கருத்துக்கள் இருக்குது. நான்மணிக்கடிகையில் 104 வெண்பாக்கள். ஆசிரியர் விளம்பி நாகனார். கடிகை அப்படின்னா துண்டு ஒரு பகுதி அப்படிம்பாங்க. ஒரு இல்லை அணிகலனையும் கடிகைன்னு தான் சொல்லுவாங்க. ஜியு போப் என்ன பண்ணியிருக்காருன்னா நான்மணிக்கடிகையில் உள்ள 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கடுத்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது தான் காஞ்சி என்னும் மணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சியில் 100 வெண்பாக்கள், 10 பிரிவுகள், 10 அதிகாரம் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம், மொத்தம் 100 வெண்பாக்கள். புலத்துறை முற்றிய கூடலூர் தான் இதோட ஆசிரியர். நிலையாமையை பாடக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்ற புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி. அதுக்கடுத்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். 100 வெண்பாக்கள், ஒழுக்க விதிகளை கூறும் நூல். அதுக்கடுத்து கார் 40. கார் 40னா இது ஒரு அகநூல், அகம் சம்பந்தப்பட்ட நூல். மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காங்க. 40 வெண்பாக்கள் இருக்குது. கீழ்கணக்கு நூல்களில் ஒரே திணையை மட்டும், அதாவது முல்லை திணையை மட்டும்தான் இது பாடுது. 14 கீழ்கணக்கு நூல்களில் முல்லை திணையை மட்டும் பாடக்கூடிய நூல் வந்து கார் 40. அதுக்கடுத்து களவழி 40. களவழி 40 அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் வந்து பொய்கையார். 40 பாடல்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூடும் ஒரே நூல்னால் அது களவழி 40 தான். அடுத்து